Hi friends, welcome to Lavanji Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு எந்த விதமான வெஜிடபிள்ஸ்மே தேவையில்லை. இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே ஒரு பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதோட 2 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு நம்ம எல்லா கிரேவிக்குமே பண்ற மாதிரி வெங்காயத்தை லைட்டா வதக்காதீங்க. இதோட கலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் பிரவுன் கலருக்கு வரணும். அப்பதான் இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா சூப்பரா கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த கிரேவிக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயாச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 தக்காளியை நல்லா நைஸா அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாமே சேர்த்து முடிச்சதும் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியிலிருந்து தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறீங்களோ அதுக்கு 2 மடங்கா மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எதுவுமே கிடையாது. அதே சமயம் இதிலிருந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து முடிச்சதும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் திரும்பவும் கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டுட்டு இதிலிருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இது கொதிச்சு வர அந்த டைமில் நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 6லிருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ நமக்கு கிரேவி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு முறை எல்லாமே நல்லா கலந்து முடிச்ச பிறகு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து முடிச்ச பிறகு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் இதோட 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து முடிச்சதும் இதில் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து முடிச்சதும் திரும்பவும் ஒரு மூடி போட்டு இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கிரேவி நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதோட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக ஒரு டேஸ்டியான சப்பாத்தி கிரேவி ஈஸியாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.